பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே உலக நாடுகளுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே சிலி நாடுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக தமிழ்நாடு பகுதியில் இருக்க தென் மாவட்டங்களிலே பெய்த மழையினால் மிகுந்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த சேதத்திலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் உடைமைகள், வீடுகள், அநேக பொருட்சேதங்கள் நடந்திருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் திருப்பி அந்த மக்களுக்கு கொடுக்க தேவனோட பாதத்தை பிடித்து ஜெபிப்போம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த உலக நாடுகளுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன் இந்த உலக நாடுகளுக்கு ஜெபித்து கொண்டு முடிவதற்குள்ளவே கர்த்தர் நம் குடும்பங்களில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிச்சயமாக நீங்கள் குடும்பத்தில் எந்த பாரத்தோடு இருக்கிறீங்களோ கர்த்தர் அதை முடிவுக்கு கொண்டு வர போகிறார். இந்த 2023 முடிந்து 2024க்குள்ளே நீங்கள் போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள போகிறீங்க. ஆமேன். பெரிய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே கடந்து வரப்போகிறது. சிலர் இப்படியாக ஜெபித்து கொண்டு வருகிறேன், நான் வாங்கிய கடனை அடைக்க வேண்டும், இந்த பேங்க்கில் இருக்கிற பிரச்சனைகள் மறைய வேண்டும். அதே போல் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஐயோ, திருமணமாகி இத்தனை ஆண்டுகளாகியும் குழந்தை இல்லாத வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த நாட்களிலே நீங்கள் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். அதாவது இரட்ட குழந்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர் என்று தேவன் சொல்கிறார். அது மாத்திரமில்லை, கடனில் தத்தளித்து கொண்டிருக்க, நான் இவ்வளவு பணம் கடன் வாங்கியிருக்கிறேன், இந்த கடனை நான் எப்படி அடைக்கப் போகிறேன் வேதனையோடு பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீயோ அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்க போகிறாய், நீ கடன் வாங்குவதில்லை என்று சொல்கிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாக கடன் பிரச்சனை உங்களை விட்டு விலகப் போகிறது. அதே போல யாரெல்லாம் இந்த சொந்த வீட்டுக்காக இத்தனை ஆண்டுகள் வாடகை வீட்டில் இருக்கிறீர்களோ, நீங்கள் இந்த 2024 ஒரு சொந்த வீட்டை கட்டி அதுக்குள்ளே குடியேற போகிறீர். ஆமேன் சொல்லுங்க. நிச்சயமாக இதெல்லாம் நடக்க போகிறது. உங்கள் சொந்த கண்கள் காண போகிறீங்க. நீங்கள் சாட்சிகளாய் எங்களிடத்தில் அறிவிக்க போறீங்க. அதே போல வியாதி படுக்கையில் நீண்ட நாட்களாக இருக்கிற வியாதி படுக்கையை மாற்றி போட போகிறார் தேவன். ஆமேன் சொல்லுங்க. எல்லாவற்றையும் உங்கள் சொந்த கண்கள் காண போகிறது. வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வைக்க போகிறார். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலே இந்த நாட்களிலே கொண்டு வரப்போகிறார். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா, தென் மாவட்டங்களிலே பொழுந்த ஆண்டவரே, இந்த மழையின் தேக்கத்தால் அநேக பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது தகப்பனே. வீடுகள் இடிந்து கீழே விழுந்திருக்குதுப்பா. மறுபடியும் அந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. நீர் சொன்னீர், கற்பாறை மேலே உன் வீடு கட்டப்படும் என்று சொன்னீரே தகப்பனே. அதே போல அநேக பொருட்சேதங்கள் ஏற்பட்டிருக்குதப்பா. அப்பா, கடனை வாங்கி நிறைய பேர் ஆண்டவரே செலவு செய்திருக்கார்களப்பா. அப்பா, அது எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இழந்ததை இரட்டத்தனையான இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் தகப்பனே. அதே போல இந்த நாட்களிலும் சிலி தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் செழிப்பான ஒரு நாடு ஆண்டவரே, ஆசீர்வாதம் நிரம்பிய ஒரு நாடு தகப்பனே. அப்பா, அந்த நாட்டில் ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும் தகப்பனே. அங்க இருக்கிற மீனவர்கள், அங்க இருக்கிற விவசாயிகள், அங்க இருக்கிற இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், அங்க இருக்கிற வாலிபர்களை ஆசீர்வதியும். சிலி தேசம் ஒரு கானானை போல, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை போல இருக்கட்டும். அங்கிருந்து ஒரு நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும், எங்கள் ஜெபத்தில் ஆசீர்வாதத்தின் ஊற்றை வைத்ததுக்காகவும், சிலி தேசத்தை நீ ஆசீர்வதித்து விட்டதுக்காகவும், தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட பலவீனத்திலிருந்து அவர்களை விடுவித்ததுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஜபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி ராஜா. கனமும் மகிமை உமக்குதான் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.